கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம்மீது வைத்துள்ள அன்பின் நிமித்தமாக நமக்கு தினந்தோறும் கொடுத்து வரும் சத்தியங்களை நாம் கேட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அடுத்த ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு கூட்டத்திற்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்து கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய அன்பு சோர் வினோத் பாபு அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மணிமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வருவதுதான் அன்பின் நல்ல தகப்பனே. இதோப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணினை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கிருபையை கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து இந்த நாளிலும் கூட உமது வேதத்திலுள்ள மகத்துவமான காரியங்களை நாம் தியானிக்கும்படி இந்த ஒரு சாயங்கால வேளையிலே நீ கூட்டி சேர்த்திருக்கு. இந்த மேலான கிருபைக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கணும்ப்பா. இதோப்பா, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களும் கல்விமான்களும் இருந்த போதும் கூட எங்களையும் நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே பிரித்து இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக நீ தர இருக்கின்ற அந்த உன்னதமான மன்னாக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்கிறோம். இந்த சத்திய பாடத்தை எல்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது அதை எங்கள் மனதிலே விதித்து கொண்டு 30, 60, 100 கலைப்பத்தக்கதாக எங்கள் ஓட்டத்தை ஓட தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதிகமாக தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துமப்பா. இதோப்பா, பேசுகின்ற தாசருக்கும் தேவையான எங்களுக்கும் தேவையான பரிசுத்தாவையை கொடுத்து இந்த ஒரு சத்திய பாடத்தை நாங்கள் புரிந்து கொள்ள நீதான் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரையந்தம் உமது திவ்ய பிரசன்னம் எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை தாழ்மையாக ஏற்றுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு நான் பேதுரு, ஐ ஆம் பீட்டர். நான் பேதுரு என்ற தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் திருப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் அவர்களை அன்புடன் அனைவர் சார்பாகவும் அழைக்கிறோம். கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனால் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக என்ற அன்பின் வார்த்தைகளோடு விசேஷமாக நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு இந்த நாளை கொடுத்து இந்த நாளிலும் நம்மை சகோதர சகோதரிகளாய் ஒன்று கூட்டி நம் பிதாவின் சத்தியத்தை நாம் தியானிக்க, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாம் இன்னும் பலப்பட நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பிற்காய் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு நம் பாடத்திற்குள் கடந்து செல்வோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக வளர்ச்சி அடைவதற்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு அநேக சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலும் இன்று நாம் பார்க்க இருக்கிற பாடத்தை நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாட்டி தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடத்திற்குள் கடந்து செல்வோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கணும். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சத்தியங்கள் எடுக்கும் பொழுது சகோதரர்கள் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப யோசிக்க வச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வருடங்கள் கிடைக்கக்கூடிய சத்தியத்தை தேவன் வெறும் 5 மாதத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போது இதை நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பில்டிங் கட்டுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருப்போம். இதில் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பில்டிங் கட்ட ஆரம்பித்து அப்படியே வேலைகள் போயிட்டே இருக்கும், தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் வேலை நடக்கும், அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு இரவும் பகலும் அப்படியே வேகமாக போயிட்டே இருக்கும். அப்படி வேகமாக போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அந்த பில்டிங்குடைய ஒர்க்கு முடிய போகுது, ஃபினிஷிங் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு 5 வருஷம் கிடைக்கக்கூடிய சத்தியத்தை நம்முடைய தேவன் 5 மாதங்களில் கொடுக்குறாருன்னா நம்ம எந்த காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், அதாவது சபை என்னும் பில்டிங் முடிகிற ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால தான் தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இப்படியாப்பட்ட சத்தியங்களை கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பு நான் பேதுரு, ஐ எம் பீட்டர்.
இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தலைப்பு மனசுக்குள்ளே ஒரு 2-3 டைம் சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்றது நம்மளுக்கு இந்த தலைப்பை பார்த்த ஒன்றுமே புரிஞ்சிருக்கோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு இந்த தலைப்பை ஒரு 2 முறை 3 முறை நம்ம மனசுக்குள்ளேயே சொன்னால் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு ரொம்ப புரிஞ்சிடும். அதாவது கன்க்ளூடுக்கே வந்துடலாம் இல்லைங்களா? நான் பேதுரு, நான் பேதுரு, நான் பேதுரு. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போது நம்ம பேதுரு, அதாவது நம்முடைய மைண்டு பேதுருக்கிட்ட போயிடக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ யாரை பேதுரு? ஆமாம், நான் பேதுரு அப்படின்னு நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தரும் நான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடணும். அதே மாதிரி இதில் வர சம்பவங்கள், தேவன் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் எந்த சகோதரருக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடக்கூடாது. ஏன்னா நான் பேதுரு தலைப்பே நான் பேதுருன்னு இருக்கனால முழுக்க நம்மளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போவோம். வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரர் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். இப்போ இந்த சம்பவம் நம்ம ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கோம், நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது, அவர் ஊழியத்தை முடிக்கும் பொழுது தொடர்ந்து இந்த ஊழியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தனக்கு பின்னாடி ஊழியம் செய்யறதுக்கு சீசர்ல தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அது அப்படியே அடுத்த வசனம் வாசிடலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப நல்லா கவனிச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடும் போது இவங்க கடலுக்குள்ள இருக்கிறாங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. கூப்பிட்ட உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலையை விட்டுட்டு, அதாவது என்னன்னா உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப இதுல இருந்தே நம்ம மைண்ட்ல ஏத்திக்கணும். இப்ப நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளையும் கூப்பிட்டாரா? நம்மளையும் கூப்பிட்டாரா? வாங்க மனிதர்களை பிடிக்கிறாங்களா ஆக்குவேன் அப்படின்னு. சரி, இன்னொரு கேள்வி, நம்ம உடனே வந்துட்டோமா கூப்பிட்டோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அதுக்கு முன்னாடி ஒரு நேக்கா கூப்பிட்டு அநேக பாடங்களை கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள வந்திருக்கோம். இதில் கவனிக்க வேண்டியது, அதாவது வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார். அவர் கூப்பிட்டவன கீழ்ப்படிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலையை விட்டு அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கடலை விட்டு, கடல்ல இருக்கிற மீனை விட்டு, அந்த வலையும் விட்டு, தன்னுடைய குடும்பத்தையும் விட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி வராங்க. இல்லை, நல்லா கவனிச்சுங்க. இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு, அதனால தான் இந்த வசனங்கள்லாம் பார்க்குறோம். அதாவது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே அவர் பின்பற்று இருக்கு. அதாவது அவர் கூட இனி ஒர்க் பண்றதுக்காக வேண்டி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுக்கு உடனே வந்துட்டாங்க. அடுத்த ஒரு வசனம் படிக்கலாம். அதே 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப இதுல ஒரு வார்த்தையை நம்ம கவனிச்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து கூப்பிட்டவொன்னா பின்னாடி வந்துட்டாங்க. இப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க கூப்பிட்டவொன்னு நாங்க என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் விட்டுட்டோம். எல்லாத்தையும் அப்படின்றத பழைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு உங்க கூட வந்துட்டோம் அப்படின்னு அதை ப்ரூவ் பண்றாரு. அதாவது இயேசு கிறிஸ்துவை முழுமையா பின்பற்றுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவரும் எடுத்து சொல்றாரு. அப்படியே தொடர்ச்சி இன்னொரு வசனம் கூட பார்த்துடலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 66ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இப்ப இந்த சம்பவம் என்னன்னு தெரியும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீஷர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மாம்சத்தை புசிக்கணும், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணணும்னு கேட்டிருந்த அத்தனை பேர்த்துக்கு என்னன்னா ஒரு அதிர்ச்சி. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நியாய பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு, இது கடுமையான உபதேசமா இருக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாமே போயிடுறாங்க. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உண்மையாலுமே அவரை பின்பற்றக்கூடியது என்னன்னா உணர்த்துறாரு, கடுமையான ஒரு விஷயம்தான், பின்பற்றணும் அப்படின்ட்டு. சீசர்ல பார்த்து உங்களால முடியல வாங்க, முடியலன்னு என்ன பண்ணிருங்க,
இப்பவே போயிருங்க அப்படின்றார் இல்லைங்களா. அப்ப பேதுரு சொல்ற வார்த்தையை தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 67 மற்றும் 68 வசனங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 67 மற்றும் 68ஆம் வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப 3 வசனங்கள் பார்த்தோம். இந்த 3லயும் என்ன ஒரு விஷயம் ப்ரூஃப் ஆகுதுன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவ முழுமையா அவங்க என்ன பண்றாங்க, பின்பற்றுறாங்க. ஏன்னா பேதுருவும் நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்துட்டோம் அப்படின்றாரு. கடைசியா பாத்தீங்கன்னா, நீங்க போறதானே போயிருங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம் எங்க கூட வர்றது அப்படின்னு சொல்லும் போது பேதுரு அருமையா ஒரு வார்த்தை, யார்கிட்ட நாங்க இனி போவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வந்துட்டோம், இனி வாழ்ந்தாலும் உங்க கூட தான், இருந்தாலும் மரித்தாலும் உங்க கூட தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. சரிங்களா. இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கொஸ்டின் இருக்கு. இவ்வளோ ப்ராப்பரா நாங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. ஆனால் அவர் அந்த 3 வருஷம் ஊழியங்களை முடிச்சு அவர் உயிர் தெழுந்து மறுபடியும் இவங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, இன்னைக்கு இப்போ நல்லா கவனிச்சுக்கணும், பேதுரு கூட அநேக கேரக்டர்கள் வரும். ஆனாலும் நம்ம யாரை மட்டும் பார்க்க போறோம்னா பேதுரு. அதையும் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுருவா இல்லை, நான் பேதுரு. அந்த இடத்துல நம்மளை நம்ம பொருத்திக்கணும் இல்லைங்களா. இப்போ பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இப்ப கேள்வியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 வருஷம் பின்பற்றினாங்களா இல்லையா சீசர்கள்? இயேசு கிறிஸ்து கூட 3 வருஷம் அவருடைய ஊழியத்தில் அவர் கூடவே டிராவல் பண்ணியிருக்காங்க, அவரை பின்பற்றி இருக்காங்க. எல்லாம் முடிச்சு அவர் உயிர் தெழுந்து வந்ததுக்கப்புறம் பேதுருவை பார்த்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னார்ல. அப்போ 3 வருஷம் அவங்க பின்பற்றலையா? அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணலையா? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சுச்சுவேஷனில் கேட்குறேன். ஏன்னா இது இடையில கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாம் அவருடைய கோர்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அவங்கள திரும்பி பார்க்கும்போது, உயிர் தெழுந்து பார்க்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை சொல்றார். ஏன்? ஒரு கொஸ்டின். உயிர் தெழுந்து போயிட்டார், ஓகே. ஆனால் நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட தான் வந்திருக்கணும். அவரும் என்ன சொல்றாருன்னா, நீங்க போறதானே போகணும் போது கூட அவங்க போகல. அதெல்லாம் முடிச்சு இப்ப கடைசியை வந்து இப்ப என்னை பின்பற்றி வா அப்படின்னு என்ன காரணத்துக்காக சொன்னார்? ஓகே, எல்லாமே கரெக்டு. ஆனால் நம்ம என்ன அப்படின்னா, அதனால தான் அந்த தலைப்பை வந்து நான் பேதுரு. இந்த இடத்துல வந்து ஏன்னா பேதுரு நம்ம பார்க்க போறதுல நம்மளை பார்க்கறதுனால தான் இப்படி ஒரு கொஸ்டின். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து, இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய நமக்கு இந்த பாயிண்டே தான். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து, அப்போ அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது பாருங்க, மலை பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே அப்பொழுது அவர் வாயை திறந்து அப்படின்னா, வாயை திறக்காம யாராவது பேச முடியுமா? அப்ப இயேசு கிறிஸ்துவ பர்டிகுலரா அவரை பத்தி பேசும்போது அப்பொழுது அவர் வாயை திறந்துன்னு என்ன அர்த்தம்? அவர் நம்ம மாதிரி எல்லா விஷயத்துக்கும் லூஸ் டாக் விட மாட்டார், வாயை திறக்க மாட்டாரு. அவர் வாயை திறந்து சொன்னார்னா அதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கு இல்லைங்களா. அப்போ பேதுரு 3 வருஷம் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினாதான். ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய பார்வையில, அதாவது இயேசு கிறிஸ்து அவரை பேதுருவை எப்படி பார்த்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பார்வையில பார்த்திருக்காரு. நம்ம எப்படி பார்ப்போம்? நம்ம மனிதனுடைய பார்வையில பார்ப்போம். இப்போ மனிதனுடைய பார்வை என்னன்னா, தேவனுடைய பார்வையில என்ன? மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனும். அப்போ இயேசு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருடைய இருதயத்தை பார்த்திருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் குறைபாடா இருந்திருக்கு இல்லைங்களா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு. அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். இப்ப எல்லா சபைகளும் நம்மளுக்கு தெரியும், 7 கால சபைகளும் தெரிந்து கொள்ளும். அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னத்தை ஆராய்ந்து பார்க்கிறாராமா? உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அப்போ பேதுருவை வந்து எப்படி பார்த்திருக்காருன்னா, அவருடைய உள்ளத்தை பார்த்திருக்கார். உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை அவர் மறைச்சு வச்சிருக்காரு. வெளிப்பிரகாரமா
ஏதோ ஒரு விஷயத்தை காட்டிட்டு இருக்காரு. இன்னொரு வசனத்தை கூட இதே பேதுரு எழுதின அதே அவர் எழுதின ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இப்ப இருதயத்துல எந்த குணம் மறைந்திருக்குது? தேவன் கொடுத்திருக்கிற சாந்தமும், அந்த சாந்தமும் அமைதலும் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட என்ன பூரணப்படும்? அன்பு இல்லைங்களா? தேவன் எதிர்பார்க்கிற அந்த அன்பு வந்துட்டாலே தேவனுடைய, அதாவது கிறிஸ்துவின் சாயல், அதாவது புது சிருஷ்டிக்கு உண்டான குணலட்சணத்துல பூரணமடையல இல்லைங்களா? அப்போ இருதயத்துல ஒரு குணம் மறைந்து இருக்குது, அந்த குணத்தை மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ அதை வெளியே கொண்டு வரணும். இப்போ என்ன பண்றாருன்னா, அவர் சொன்னதெல்லாம் இப்போ நம்மளே எல்லாவற்றையும் விட்டு நம்ம கூப்பிடும் போது நம்மளுடைய முன்னாடி போயிட்டு இருந்த சபை, நம்முடைய பண்டிகைகள், நம்முடைய சடங்காச்சாரங்கள், நம்முடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா? கரெக்டாக சபைக்கு அட்டன் பண்ணுறோம், எல்லா கூட்டங்களுக்கும் அட்டன் பண்ணுறோம். ஆனால் இது எல்லாம் நம்ம பண்ணுறதுனால நம்ம கரெக்டாக, அதாவது புது சிருஷ்டிக்கு உண்டான ஓட்டத்தில் சரியாக ஓடிட்டு இருக்குமா இல்லையா அப்படின்றது பார்க்குறது தான் இன்றைக்கி நம்ம சப்ஜெக்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளை பார்க்குறாருன்னா, நம்ம வெளிப்பிரகாரம், அதாவது வெளியரங்கமாக, இப்போ நம்ம எப்படி ஒரு மேக்கப் பண்ணிட்டு வந்து வெளிப்பிரகாரமாக நிற்கிறோம், ஆனால் நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை தான் அவர் ஆராய்ந்து அறிக்கிறவராக இருக்கிறாரு. அப்போ வந்து நம்ம என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எல்லா விஷயங்களும் நம்ம அதாவது புது சிருஷ்டிக்கு உண்டான சபை ஆகிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம வெளிப்பிரகாரமாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் ஏதாவது நம்மளை அறியாமையே சில குறைகள் நம்மகிட்ட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? ரெண்டாவது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலே அதுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணின அடுத்த நிமிஷமே நம்ம யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீசத்துவ வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிடுறோம். அப்போ சீசத்துவ வாழ்க்கைனா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதோடு நம்ம வாழ்ந்தாதான், அதோடு நம்ம பின்பற்றினா தான் இயேசு கிறிஸ்துவோடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கோம்? நமக்குள்ள அவர் கொடுத்துட்டு போன அந்த புது சிருஷ்டி, அந்த கரு எப்படின்னா நேர்த்தியாக வளர்ந்துட்டு இருக்குன்ற அர்த்தம் இல்லைங்களா? ஒருவேளை நம்ம வேற மாதிரி இருந்தோமா, பெயருக்கு, அதாவது வெளியரங்கமாக எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம சபை அப்படின்ற ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள புது சிருஷ்டியின் வளர்ச்சி என்ன பண்ணணும்னா வளராமல் இருக்கும் இல்லைங்களா? வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்த, இப்ப நல்லா கவனிச்சுக்கணும். நீ இளவயது உள்ளவனா இருந்த போதுன்றத நம்ம சின்ன பசங்களா இருக்கிறதுன்னு எடுத்துக்கூடாது இதுல. அதாவது நம்ம சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மெச்சூர் வாழ்க்கை, மெச்சூரிட்டி, அதாவது சத்தியத்தில் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத சூழ்நிலை, அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அதாவது பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடின்னு கூட வச்சுக்கலாம். அந்த வாழ்க்கை, நீ இளவயது உள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு, அதாவது உன்னோட இஷ்டம் போல செஞ்ச, நம்ம இஷ்டம் போல என்ன வேணாலும், எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எதுல வேணாலும் கலந்துக்கலாம், அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது. உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை. இப்ப என்ன அப்படின்னா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு முறை கிறிஸ்துவை பின்பற்றணும் அப்படின்னு நம்ம அந்த சத்தியத்தை ஏற்றிட்டு அது உள்ள வந்துட்டா, நம்ம இனி அடுத்தது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுயத்தை வெளிப்படுத்தக்கூடாது. தேவன் நம்மளுக்கு எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த வழியில தான் நம்ம என்ன பண்ணணும், போகணும் இல்லைங்களா? அதை தான் சொல்கிறார். அதாவது உள்ளே வந்துட்டா அடுத்தது நீ இள வயது உள்ளவனா இருக்கும் பொழுது எப்படி நடந்துட்டியோ அதே மாதிரி இங்கே நடக்க முடியாது அப்படின்றார். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு சீசத்துவ வாழ்க்கையில் வந்துட்டோமா, ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்தை நேர்த்தியாக ஃபாலோ பண்ணணும். அந்த சட்டத்திட்டம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்ச வசனம் தான். வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்ப என்ன சொல்றாருன்னா, என்னை பின்பற்றி வர விரும்பினால், முதல்ல அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா முதல் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா விருப்பம் வேணும். விரும்பினால் மாத்திரம் கட்டாயம் கிடையாது இல்லைங்களா? நம்ம யாரு கட்டாயப்படுத்தி, இயேசு கிறிஸ்துவும் கட்டாயப்படுத்தி கூப்பிட போறதில்ல. முதல்ல நம்ம உலக பிரகாரம் கூட சொல்ல முடியல, ஒரு வேலை செய்யும் பொழுது கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கிறிஸ்துவை பின்பற்றுறது கூட எப்படி பண்ணணும்னா, முதல்ல விரும்பணும், விரும்பி பின்பற்றணும். அடுத்தது அப்படி வாசனம், விரும்பினால் அப்படி தொடர்ந்து வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான்
வெறுத்து. நல்லா கவனிச்சுங்க. இப்போ தன்னைத்தான் வெறுத்துனா எதை வெறுக்கிறது? தன்னைத்தான் எப்படி நம்ம வெறுக்கிறது? நம்மளே வெறுத்துக்கிறது அப்படியா? அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னாடி இருந்த வாழ்க்கை, பேப்டிசத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை, நம்ம இப்போ உலக பிரகாரமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சில லட்சியங்கள்லாம் இருக்கும். எப்படின்னா, நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், இப்படி எத்தனையோ விஷயங்களை வந்து திட்டம் போட்டு, எதிர்காலம் திட்டம் போட்டு வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்புறம் நம்ம குடும்பத்தில் இது பண்ணோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சுயமாக வந்து நிறைய யோசிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா? இப்போ என்ன பின்பற்ற, அதாவது சீசத்துவ வாழ்க்கைக்குள்ளே வந்தவொடனே என்ன பண்ணணும்? முதல்ல அதை வெறுக்கணும் இல்லைங்களா? அதை வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுத்து அப்படின்றது அதுதான். முன்னாடி நம்ம வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை இனி வந்து வாழ விரும்பக்கூடாது, அதை முழுமையா வெறுத்துடணும். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது நல்லாவே நம்மளுக்கு புரியும். ஒரு நம்ம வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கைய திடீர்னு நம்ம மாற்றம் அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன, அதான் அது வரைக்கும் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். ஒரு உண்மைக்குள்ள வரும்போது நம்மளுக்கு வாழ்க்கை அடுத்தது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக மாறும். இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்ம உண்மையாக நடக்கணும். உண்மையாக நடந்தால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். எங்கேயுமே ஸ்டார்ட் ஆகும்? முதல்ல நம்ம வீட்லேயே ஸ்டார்ட் ஆகும். இல்லை, இவர் மட்டும்தான் ஏதோ பைபிளை கையில் வச்சிருக்குமாருன்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நம்ம குடும்ப சொந்தங்கள்லாம் பேசுவாங்க, என்னமோ புதுசாக பேசுகிறாங்க, நாங்கள் இத்தனை நாள் பார்க்காத சத்தியமா, சர்ச்சா, கடவுளா, பாஸ்டரா, இப்படி எல்லாம் இருக்கும். இப்படி தொடங்கி அடுத்தது நம்ம போகிற இடம், வேலை செய்கிற இடம், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாற்றத்தின் நிமித்தமாக என்ன ஆகும்? நமக்கு பிரச்சனைகள் வரும். அதையும் என்ன சொல்கிறாருன்னா, அனுதினம், அதாவது அனுதினம் அப்படின்றது ஒரு நாளோ 2 நாளோ கிடையாது. நம்ம மறுபடியும், அதாவது புது சிருஷ்டிக்கு வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் வர பிரச்சனைகள்லாம் ஏற்றுக்கொண்டு வாழணும். இதுதான் சீசத்துவ வாழ்க்கை. இப்போ பேதுரு எப்படி வந்தார்? ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டோம் இல்லைங்களா அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் வந்துட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ அவருடைய இருதயத்தை அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து நல்லா மைண்ட் பண்ணிக்கணும். நான் பேதுரு இப்போ என்னுடைய இருதயத்தை பார்க்குறாரு இல்லைங்களா? வாசிக்கலாம் பாருங்க அடுத்த வசனத்தை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசி. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப எல்லாத்தையும் வெறுத்து வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஒருத்தருக்கு இங்க ஏதாவது கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சுன்னா இதை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வாரா? இப்போ உள்ள வந்துட்டுன்னு வச்சுங்களேன், என்னைக்கு நம்ம பேப்டிஸை எடுத்துட்டோமோ அன்னைக்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த சபைக்கு வந்துட்டா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது, சகோதரர்கள்ட்ட ஏதாவது கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இன்னும் ரொம்ப டீப்பாக போனால் நம்ம இங்கே வந்து இந்த சத்தியத்தில் நேர்த்தியாக நடந்துட்டா நம்ம வந்து நம்மளுக்கு தேவன் வந்து கீழே வச்சிருக்காரு, அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாதாமா. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை பெய்ய. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ 33 வருஷம் இந்த பூமியில் வந்து வாழ்ந்தார். எல்லா வேலைகளும் தேவனுடைய ஒர்க் எல்லாத்தையும் பண்ணார். எந்த இடத்துலையாவது இதை முடிச்சுட்டா எனக்கு இது கிடைக்கும்னு எதிர்பார்த்தாரா? அவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருந்துச்சா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை கூட எப்படி இருக்கணும்? சத்தியத்துக்குள்ளே வாழும் பொழுது, தேவனுடைய காரியங்கள் செய்யும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சுட்டே இருக்கணும். மற்றதெல்லாம் யார் பார்த்துக்குவா? தேவன் பார்த்துக்காரு. இப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே வந்த நமக்கு என்ன இருக்கக்கூடாது? எந்த ஒரு காரியத்திலையும், இந்த உலகத்துலேயும் சரி எதுலேயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம எதிர்பார்த்து வந்து நம்மளுக்கு அது கிடைக்கலன்னா என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிரும்? அதுவே நம்ம இடறி விழுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாயிடும் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய பார்வையில் ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம இருந்துட்டு இருந்தால் கூட அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருவருப்பான செயல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் அவர் விரும்புறது, அவர் என்ன வச்சிருக்காரோ அதை ஏற்ற வேலையில் நம்மளுக்கு கொடுக்க போகிறார். அதே தான் நம்ம வாங்கிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ சபைக்குள்ளே வந்துட்டோன்னு வச்சுக்கலேன், வந்த உடனே நிறைய சகோதரருக்குள்ளெல்லாம் பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி பழகும்போது ஒவ்வொரு சகோதரரை பற்றி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே வச்சுருப்போம். இப்போ கூட ஒரு சம்பவத்தை பார்த்து அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன, அதாவது இப்போ பாருங்களேன், நிறைய கேரக்டர் வரும். அதில் பேதுருவை மட்டும் நம்ம தனியாக எடுக்கிறோம். பேதுருவை தனியாக எடுத்தது பேதுருவாக பார்க்கக்கூடாது, நம்மளாக பார்த்துக்கணும். ஏன்னா அடிக்கடி நான் சொல்கிறேன்னா, இந்த சத்தியத்தை பார்க்கும்போது நம்ம கான்செப்டெல்லாம் பேதுருவை பற்றி பேதுருக்கிட்டே போயிடும். பேதுரு இப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கோம். அவர் வந்து நேர்த்தியான வாழ்க்கை, அவர் கோர்ஸை முடிச்சு இப்போ ஆண்டவராக சபையாக மாதிரி கிறிஸ்து கூட வேலை செஞ்சுட்டு இருக்காரு இல்லைங்களா? அப்போ அவருடைய குறைகள் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20 மற்றும்
21 வசனம். அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இப்ப நல்லா கவனிச்சுக்கணும். எங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்து நீங்க ராஜாவாக போறீங்களாமா? நீங்க ராஜாவாயிட்டா உங்களுடைய ராஜ்யத்துல என்னுடைய 2 பசங்க, ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டு இன்னொருத்தர் ரைட் ஹேண்ட், இப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. இப்ப ராஜாவாயிருவாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை, இந்த கான்செப்டா யார் அந்த அம்மாட்ட சொல்லியிருப்பா? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு. அதாவது ராஜ்யத்தை குறித்து எல்லா காரியங்களும் சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்க. எப்போ ராஜாவாகணும், எப்படி ராஜாவாகணும், ராஜாவாகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இந்த பூமியில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு அவங்கள்ட்ட. ஆனால் இவங்க எதை மட்டும் குடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ராஜாவாயிருவார். அது என்ன இவங்க மைண்டுக்குள்ளே எப்படி போயிருக்குன்னா, அந்த காலகட்டத்திலேயே ரோமராஜ்யத்தை வீழ்த்திட்டு அவர் ராஜாவாயிருவார் அப்படின்ற ஒரு சிந்தைக்குள்ளே வந்துட்டாங்க. நேராக போய் அம்மாட்ட, அம்மா இன்னைக்கு ஜீசஸ் வந்து ஒரு விஷயத்த சொன்னார், அவர் ராஜாவாக போகிறார். அவங்க சரி அப்படியா, சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு நேராக கூட்டிகிட்டு வந்துட்டு, நீங்கள் ராஜாவாயிடுறீங்க, ஆன உடனே தயவு செஞ்சு 2 பசங்களை மறந்துடாதீங்க, அவங்க 2 பேர்த்தையும் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடுத்தது யார் அவங்க தான் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பாயிண்டே கிடையாது. இதை தொடர்ச்சி அப்படி 22ஆம் வசனம், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. இப்ப சொல்றாரு அவரு, நீ புரியாம இப்ப ராஜா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மைண்டுக்குள்ள வச்சுட்டு வந்து கேட்குறீங்க. நான் சொன்ன முழு விஷயமும் உங்களுக்கு என்ன வாங்கல, நீங்க விலகி கூட உங்களுக்கு விளங்கவே இல்லை, புரியல, தெரியாம, அதாவது என்ன முழுசா தெரியாமே வந்து கேட்குறீங்க. வாசிங்க. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும். பாருங்க இப்ப பாயிண்ட கவனிக்கணும். நான் ராஜாவாகணும்னா நான் குடிக்கும் பாத்திரத்தில் அப்படி தோன்றாசி. நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இப்ப அதற்கு அவங்க கூடும் என்றார்கள் அப்படி, அதாவது அவர் குடிக்கும் பாத்திரத்தில் இவங்கனால குடிக்க முடியும் அப்படின்ட்டாங்க. நீங்க பெரும் ஸ்நானத்தை நாங்களும் பெற முடியும் அப்படின்ட்டாங்க. பெற முடியும், ஆனா என்ன பண்ணீங்க, எங்களுக்கு பதவியை கொடுத்துடணும், உங்களுக்கு அடுத்த பதவி யாருக்கு, எங்களுக்கு கொடுத்துடணும், நீங்க சொல்றதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். பாருங்க இப்ப தெளிவா சொல்றாரு, என் பாத்திரத்தில் நான் பட போற பாடையும் கண்டிப்பா நீங்க படுத்து படுவீங்க, நான் பெரும் ஸ்நானத்தையும் என்னுடைய மரணம் மாதிரியே என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய மரணமும் அடைய போகுது. இதெல்லாம் ஓகே தான், ஆனா நீங்க கேட்குற விஷயத்த நான் முடிவு பண்ண முடியாது. அது ஒரே ஒருத்தர் தான், என்னுடைய அப்பா மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். இப்ப நல்லா கவனிச்சுக்கலாம். இப்ப சபையை எடுத்துக்கலாம், சபைக்கு வந்துடலாம். நம்முடைய சபையிலேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள். நான் இப்போ சபைக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வினோத் பாபு பிரதர் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நாளைக்கு ஒரு கன்வென்ஷன் நடக்குது, இதில் வந்து பிரதருக்கு சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க. இப்போ நாளைக்கு கன்வென்ஷன் நடக்குது, சப்ஜெக்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வினோத் பாபு பிரதர் என்ன பண்ணிடுறாரு, பிரதர் நாளைக்கு நான் ஒரு சப்ஜெக்ட் பேசுகிறேன் அப்படின்றாரு. இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த சம்பவத்தை சொல்கிறார். இப்போ இவருக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், நான் எதிர்பார்த்து உட்காந்துருக்கேன். இப்போ எனக்கு எப்படி இருக்குது, நான் இவருக்கு முன்னாடியே வந்துட்டேன், நானே இவர் எல்லா விஷயங்களையும் நான் முன்னாடி போய் பேசுவேன், செய்வேன், நானே அமைதியாக உட்காந்துருக்கேன். இவர் எந்திரிச்சு கேட்கிறாரு. பாருங்க அந்த காரியத்தை அடுத்த வசனம் வாசிங்க. மத்திய 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். இப்ப பாருங்க, மற்ற 10 பேர்ல யார் இருக்கிறது, இப்போ பேதுரும் உள்ள வந்துட்டாரா? இப்ப பேதுருக்குள்ள என்ன வந்துருச்சு, அந்த சகோதரர் மேல ஒரு எரிச்சல். இந்த எரிச்சல் என்னவா கன்வெர்ட் ஆகும், பகை. நேத்த தெளிவா ஒரு சப்ஜெக்ட்ல வந்து அருமையா பார்த்தோம். பகை அப்படின்னா இந்த பகை என்னென்ன செய்ய போகுது அப்படின்றத 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இல்லைங்களா, அதில் தெளிவாக நேற்று அதாவது நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. அப்போ இந்த பகை வந்துருச்சுன்னா ஒரு சகோதரருக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்க புது சிருஷ்டியை கொள்கிறோம், கிறிஸ்துவை கொள்கிறோம்,
நம்மையும் கொள்றோம் இல்லைங்களா? அப்போ இந்த விஷயம் என்னவா நடந்துட்டு இருக்கு? இப்போ இது முக்கியமா இது எதனால தோணுச்சு? இப்போ பேதுருக்கு ஏன் எரிச்சல் வந்துச்சு? பேதுரு அப்படின்றது நம்ம பேதுருவை எடுத்துக்க வேண்டாம். இப்போ நான் பேதுரு நடந்துட்டு இருக்கேன், சபையில் நடந்துட்டு இருக்கேன், எனக்கு எரிச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எரிச்சல் எதனால முதல்ல எதனால தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரியவன், நான் முன்னாடி வந்தவன், இப்போ வந்து வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு நம்ம மனசு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்துவின் பார்வையில் இப்படியாப்பட்டதான ஒரு குணலட்சம் அன்னைக்கு யார்கிட்ட இருந்திருக்க? பேதுகிட்ட இருந்திருக்க. இன்னைக்கு நம்மகிட்ட இருந்துடக்கூடாது இல்லைங்களா? நான் அதாவது முதன்மையை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இவங்களுக்கு இன்னும் விஷயம் சரியா புரியல அப்படின்னு தான் ஒரு காரியத்தை இதனால புரிய வைக்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 20:27 மத்தேயு 20:27 உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு? யாராவது முதன்மையா இருக்கணும்னு முதல்ல நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை முதல்ல தாழ்த்தி எல்லா சபையில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்னென்ன வேலைகளோ எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அதாவது மனப்பக்குவத்தில் இருக்கணும். அந்த பக்குவம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் ஓடினாலும் என்ன நடக்காது? ஒரு நம்ம மனசுக்குள்ள அந்த புது சிருஷ்டியின் குணலட்சணம் முழுமையடையாமல் நம்ம என்னமோ நினச்சி ஓடிட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி காரியங்கள் இப்படியே போயிட்டே இருக்க. நம்மளுடைய ஆண்டவரும் இந்த ராஜ்யத்தின் குறித்தான காரியங்களை நிறைய சொல்லிகிட்டே வராரு. இவங்க கூடவே இருக்கிறாரு. ஒரு நாள் அவருக்கே டவுட் வந்துருச்சு, இவங்க கரெக்டாக எங்க கூட இருக்கிறாங்க, சரியான பாதையில் போயிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம உன்னிப்பாக கவனிச்சா, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தன்னைத்தானே நிறைய இடத்துல சோதிச்சு பார்த்துருக்காரு. எப்படின்னா தன்னுடைய சீசரில் வச்சு, அதாவது தேவனுடைய சித்தத்தை கரெக்டாக நான் போயிட்டு இருக்கேனா அப்படின்னு அவரும் கவனிச்சுட்டு இருந்திருக்காரு இல்லைங்களா? அந்த மாதிரி ராஜ்யத்துக்குரிய இவங்க உடனே ராஜாவாகணும், நான் பெரியவன், இந்த போட்டியெல்லாம் வந்துருச்சு. நம்ம சொல்கிற விஷயங்கள் இவங்க கரெக்டாக புரிஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை கேட்குறாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு கேட்டு, ஆமாம் என்னை எல்லாரும் என்னன்னு சொல்கிறாங்க, என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆண்டவரே உங்களை வந்து ஒருத்தர் வந்து எலியான்றாங்க, ஒருத்தர் எலிசான்றாங்க, ஒருத்தர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதாவது இவங்க சொன்னதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன எதிர்பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு. இவங்க சொன்ன பதிலை வச்சுட்டு இவங்க வந்து இன்னும் கரெக்டான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னு டைரெக்டாக கொஸ்டின் பண்ணிட்டாரு. சரி, அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டைரெக்டாக கொஸ்டின்கே வந்துட்டாரு. வாசிக்கலாம். மத்தேயு 16:18 மற்றும் 19 மத்தேயு 16:18 மற்றும் 19 மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பாருங்க, இப்ப நல்லா கவனிச்சு. இப்ப பேதுரு வந்து நான் யார் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டவொடனே இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீங்க ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லைங்களா? அப்ப சொன்னவன நல்லா கரெக்டா சொல்றாரு. பேதுரு இது நீயா சொல்ல, என்னுடைய அப்பா உனக்கு என்ன பண்ணிட்டாரு? உணர்த்திட்டாரு. ஓகே, உனக்கு இந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குல்ல, இந்த விசுவாசத்துல தான் என்ன போறேன் சபைன்ற பில்டிங்கே வந்து கட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு அதான் இந்த வசனத்தை இன்னொரு டைம் படிச்சிருங்க சிஸ்டர். 18 மற்றும் 19. மத்தேயு 16:18 மற்றும் 19 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ வந்து என்ன ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசத்துல இருக்கிற. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு. இப்ப பேதுருக்கு மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஓகே, ஏதோ ஒரு பதவி நம்மளுக்கு ஏதோ ஒன்று பெருசா கிடைக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுட்டாரு. பரலோகத்தின் திறவுகோலை கொடுப்பேன். தொடர்ந்து வாசி. பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பதில் எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பாருங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப அதாவது பேதுருக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் அப்படியே கிடைச்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயிலே என்ன சொல்லிட்டாரு? பரலோகத்தின் திறவுகோலை
நான் உங்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து அப்படியே நம்ம அடுத்து பின்னாடி அப்படியே வசனம் வாசிச்சோமா, அதே 16:23 வசனம் வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்க இப்ப என்ன நடக்குதுன்னா, முன்னாடி தான் என்ன சொன்னாரு, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்க போற அப்படின்னு ரொம்ப அருமையா ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு போனா எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டாரு. இந்த இடத்துல இப்போ பேதுரு என்ன மிஸ்டேக் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ராஜ்யத்தை குறித்ததான எல்லா காரியங்களையும் சொல்லி முடிச்சுட்டு, நான் என்னுடைய கோர்ஸை முடிக்க போகிறேன், இந்த பூமியில் சாக போகிறேன், அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேதுருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிட கூடாதே. பாருங்க, இப்ப அவர் சொன்ன விஷயத்த முழுமையா பேதுருக்கு போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்தா, அவர் எல்லாத்தையும் புரிஞ்சிருக்காரு. ஆனாலும் இப்போ அவருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்குது. கொஞ்சம் முன்னாடி தானே பரலோகத்தின் திறவுகோலை எனக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்போ திடீர்னு இவர் என்ன சாகிறேன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே வாங்க, என்ன அடிக்கடி சாகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ செத்துட்டிங்கன்னா பரலோகத்தின் திறவுகோலை எனக்கு யார் கொடுப்பாங்க? இப்படி ஒரு மனநிலைமை இல்லைங்களா? இப்படி அவர் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள ஒரு எதிர்பார்ப்பில் பேசுகிறாரு. இந்த திறவுகோலை எனக்கு கொடுக்க முன்னாடி நீங்கள் சாகக்கூடாது அப்படின்ட்டு பிடிச்சிருக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அப்போ தான் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீ யார் கேட்டதை சிந்திச்சுட்டு இருக்க? அப்போ நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்கணும்? நம்ம புது சிருஷ்டிக்குண்டான வாழ்க்கையில் நம்மளுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, மனிதனுக்கு, அதாவது நம்ம இந்த மனித குலம் வாழ்வதற்கு உண்டான சிந்தனைகள் இருக்கணுமா, அல்லது தேவனுக்கு ஏற்ற சிந்தைகளாக இருக்கணும்? இதுக்கு முன்னாடி வசனம் நம்ம படித்தோம் இல்லைங்களா? நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறார். அப்போ சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோட நம்ம படிக்கிறோம்ல, அப்போ நம்ம சிந்தை முழுவதும் தேவனுக்கு உண்டான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தால் தான் இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி பார்ப்பார்னா, ஒரு விருப்பத்தோடு பார்ப்பார். நம்முடைய சிந்தைகளை ஒரு மாதிரி வச்சுட்டு நம்முடைய ஓட்டங்கள் ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன ஓட்டம் ஓடினாலும் இயேசு கிறிஸ்து பார்வையில் ஒன்றுமே இல்லைன்றார். ஏன்னா சிந்தை எப்படி இருக்குது? சாத்தானுடைய சிந்தைன்றார். சுருக்கமாக சொன்னால், மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனைகள் நமக்குள்ள இருந்ததுன்னா அது யாருடைய சிந்தை? அதான் நீ பின்னாடி போ சாத்தானே அப்படின்றாரு. இப்போ சாத்தானுடைய மைண்ட் இருந்தால் தான் நம்ம சுயமாக நம்ம இங்கே வாழ்வதற்கு, இந்த பூமியில் என்ன வாழ்றதுக்கு, எப்படி வாழணும், எல்லா காரியங்களும் நமக்குள்ளே யோசிச்சுட்டே இருப்போம். அதே தேவனுடைய சிந்தை நமக்குள்ளே இருந்ததுன்னா இந்த பூமிக்குரிய காரியங்களை எதையுமே நம்ம பெருசாக சிந்திக்க மாட்டோம். நம்மளுடைய தாட் பூரா என்னவா இருக்கும்? தேவனுடைய ஊழியத்தை, அந்த வேலையை செய்து முடித்து நம்ம ஓட்டத்தை முடிக்கிற ஒரே சிந்தையாக இருக்கும். இல்லை, இப்போ இயேசு கிறிஸ்து கூட நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்பார்ப்பு தான், அதாவது தேவனுடைய சிந்தை. அவர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தார், அப்புறம் அவர் எப்படி இரவும் பகலும் 24 மணி நேரமும் அவருடைய சிந்தை பூரா என்ன இருந்தது? அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன சொல்லியிருக்கார் பேதுரு, அவர் என்ன செஞ்சாரோ, எப்படி நடந்தாரோ அதே மாதிரி பின்பற்றுன்னு சொல்கிற நம்மளும் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய சிந்தைகள் எப்படி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி சிந்திச்சுட்டு இருந்தாரோ, எப்படி செயல்பட்டாரோ, அந்த சிந்தைகள் நமக்குள்ளே போகணும். அந்த சிந்தைகள் நமக்குள்ளே போகாமல் நம்ம என்னதான் சபை வாழ்க்கையில் நான் கரெக்டாக ஓடிட்டுருக்கேன், நேர்த்தியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகணும்? என்ன வரும்? அதாவது முடிக்க முடியாது. முழுமையாக புது சிருஷ்டி அந்த கருவை நமக்குள்ள முழுமையாக வளர்த்து பிரசவிக்க முடியாது இல்லைங்களா? அப்போது ஏன்னா முழுமையாக அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை தேவன் ஆதியில் கொடுத்தாரு. மறுபடியும் அது இழந்து போனதுக்கப்புறம் யார் மூலியமாக கொடுக்குறாருன்னா கிறிஸ்து மூலியமா. அதுதான் புது சிருஷ்டி. அப்போ அந்த சாயல், அந்த ரூபம் நமக்குள்ள என்னன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தை முதல்ல தேவனை நோக்கியதாகவே இருக்கணும். தேவனுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31 மற்றும் 33. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு. இன்றைக்கு என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அரெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்குள்ள ஒரு பயம், திகில் என்ன பண்ண போறீங்க, எல்லாம் சிதறி என்னை விட்டு ஓட போறீங்க அப்படின்னு தெளிவாக சொல்றாரு.
பேதுரு பேசாமல் இருந்துக்கலாம். இல்லைன்னா இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். 32ஆம் வசனம். ஆகிலும் நான் உயிரோடு எழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். 33ஆம் வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றார். இப்ப பேதுரு என்ன சொல்லிட்டாரு? எல்லோரும் இடறல் அடைந்தாலும். இப்ப மற்ற சகோதரர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? நான் வந்து எப்படி இருப்பேன்? இவங்க மாதிரி இருக்க மாட்டேன். இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க? சத்தியத்தில் ஸ்ட்ராங் கிடையாது. நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு மற்ற எல்லா சகோதரர்களையும் குறை பேசிட்டார். இல்லைண்ணா, அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கலாம்னா, நான் இடரல் அடைய மாட்டேன் அப்படி கூட சொல்லியிருக்கலாம். இவர் என்ன சொல்றாரு? எல்லோரும் இடரல் அடைந்தாலும். அப்போ எல்லாத்த பற்றியுடைய கருத்தை பேதுருக்கு எப்படி இருந்திருக்க? அவரை விட எல்லாமே கீழே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நினைவு இல்லைங்களா? அதே வந்து இப்போ பேதுருவை பார்க்க வேண்டாம், நம்மளை பார்த்துக்கலாம். நம்ம சபையில் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கு? இந்த மனநிலைமைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கும் என்னவா? இப்போ பேதுரு ஒரு மனநிலைமை பாருங்களேன், எல்லாரும் இடரல் அடைந்தாலும் அப்படின்றத எல்லாத்தையும் சேர்க்கக்கூடாது. நான் எப்படி ஓடிட்டு இருக்கேன்? நான் இந்த புது சிருஷ்டியின் குணலட்சணம் எங்கிட்ட எப்படி வெளிப்பட்டு இருக்கு? இந்த ஒரு சிந்தை அதிகமாக நமக்குள்ள இருக்கணும். மற்ற சகோதரர்களை, அதாவது அவர்கள் தவறு செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டித்து உணர்த்தணும். அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை, அந்த இது இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் குற்றப்படுத்துறாரு. எல்லாரும் இடரல் அடைவாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டார். முதல்ல வந்து நீ தான் மறுதளிக்க போற அப்படின்னு தெளிவாக சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறு படிக்கும் போது பேதுரு அதை நினச்சி அழுது இந்த கண்ணு கீழே வந்து அவருக்கு பெரிய கோடை விழுந்துருச்சாம். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் ரொம்ப ஞானமாக, ஏன்னா தேவன் நம்மளுக்கு என்னத்தை கொடுத்துருக்காரு? ஞானத்தை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஞானத்தை யூஸ் பண்ணணும். அதிகமாக லூஸ் டாக். அதனால தான் ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்து பேச ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி வசனம் வந்துச்சு? அவர் வாயை திறந்து அப்படின்னா அவர் லூஸ் டாக் எது விட மாட்டார். அவர் வாய் திறந்தால் அதுக்குள்ள ஒரு போதனை இருக்கும். அந்த மாதிரி அவர் பின்பற்ற கூட நம்ம கூட வந்து வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஞானம் உள்ளதா இருக்கணும். அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திச்சுட்டு இருக்கணுமா? என்ன அந்த ஒன்று? இப்ப நம்மளுக்கு சிந்தனையெல்லாம் ஒன்றே இருக்கணும்னா என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை என்ன? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில, பரலோகத்தின் ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும் இல்லைங்களா? இப்ப நம்மளுடைய சிந்தை கூட எப்படி இருக்குன்னா, இப்ப இருக்கிற இந்த சாத்தானுடைய ராஜ்யங்கள் முழுமையா அழிந்து முழுமையான இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும். இதே சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். அப்படி தொடர்ந்து வாசிங்க. இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவுள். இப்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். நம்ம ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணும்? தங்களிலும் மேன்மை உள்ளவர்களா சகோதரர்ல. நம்முடைய ஒரு சகோதரர் நான் கார்த்திகேயன்றதை பார்த்தாலும் என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும்? என்னை காட்டிலும் மேன்மை அப்படின்ற ஒரு மனநிலைமை. ரெண்டாவது, என்னுடைய சரீர அங்கம் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே போதும் இல்லைங்களா? அந்த உணர்வு நமக்குள்ளே வந்துடணும். அப்படி இல்லைன்னா அவர் மறுதளிப்பார். நான் சொல்லுவேன், அவர் சத்தியத்தில் சரியாக ஓட முடியாது, குற்றப்படுத்துவேன் இல்லைங்களா? அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால தங்களிலும் மேன்மை உள்ளவர்களா என்னணும். அதான் வந்து ஏக சிந்தை, ஒரே சிந்தை என்ன? ராஜ்யத்துக்குரியான சிந்தை. அந்த ராஜ்யத்துக்குரியான சிந்தைகளில் ஓடும் பொழுது எந்த சகோதரியும் நம்ம குற்றப்படுத்தவும் முடியாது. அந்த வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து வராது இல்லைங்களா? இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பேதுருக்கிட்ட இருக்கு. அந்த காரியங்கள் இப்போ நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இப்போ இது வந்து கடைசி டைம், அதாவது அவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சம்பவம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்தியத்துக்குள்ள வந்துருவோம். வந்த உடனே நம்முடைய சத்திய ஓட்டம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? தேவன் சின்னதாக ஒரு டெஸ்ட் வைப்பார். அதாவது சின்னதாக லைட்டாக அப்படி தட்டுவார் மீன்ஸ் ஒரு ஏதோ ஒரு பாடுகள் வரும் இல்லைங்களா? இந்த பாடுகளில் நம்ம எப்படி நிலைச்சு நிற்கிறோம் அப்படின்னு பார்ப்பார். ஏன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்கணும்? பாடுள்ள வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படி ஸ்டார்ட் ஆகும் பொழுது நிறையா பேர்த்துடைய நம்முடைய இப்போ நம்மளே வந்து நம்ம கண் முன்னாடி இதெல்லாம் தேவன் காட்டியிருக்காரு. இப்போ நம்ம ஆரம்பத்தில் நம்ம வந்து இந்த சபைக்கு அந்த சத்தியத்துக்குள்ளே வந்து பார்த்த முகங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கணும்? ஏன் பார்க்க முடியல?
தேவன் லைட்டை டச் பண்ணோன்னு என்ன பண்ணிடுறாங்க. தொடர்ந்து வாசிங்க. வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா சீஷர்களும் இதுக்குள்ள அடங்கிடுறாங்க இல்லைங்களா. எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சு, அதான் அவருடைய ஊழியத்தை முடிச்சிட்டார் இந்த பூமியில. அவர் சிலுவையில் அரைஞ்சு மரணம் அடைஞ்சிட்டாரு. மரணம் அடைஞ்சவொடனே இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஒரு திகில், ஒரு பயம் எல்லாம் உண்டாயிருச்சு. இப்போ அவர் இருக்கும் போதே எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டார் இல்லைங்களா. சொல்லாமல் இருந்தால் கூட அந்த பயம் வந்திருக்கலாம். ஆனாலும் அந்த ஒரு சின்ன ஒரு சோதனை அவங்களுக்கு வந்து, சின்ன சோதனையும் சொல்ல முடியாது, அவங்களை பொறுத்தவரை ரொம்ப பெரிய சோதனை தான். இது வந்தவுடனே எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. பேதுருக்கு பாருங்க என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்து நம்ம இந்த இதில் இருக்கும், அதாவது கிறிஸ்துவை பின்பற்ற முடியாதுன்ற சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. வாசிக்கலாம் அப்படியே தொடர்ந்து 3ஆம் வசனம். 3ஆம் வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது, சத்தியத்துக்குள்ள ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் உலக, அதாவது கடல் அப்படின்னு எதை குறிக்க, அவர் எங்க போனார் மீன் பிடிக்கிறது, கடலுக்குள்ள போயிட்டார். கடல் உலகத்தை அப்ப மறுபடியும் எங்க போயிட்டாரு, பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டார் இல்லைங்களா. உண்மையாலுமே நம்ம ரொம்ப இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவு நமக்கு வந்து பிதாவாகிய தேவனை முழுமையாக அறிஞ்சு, ஏன்னா நம்மளை யார் என்னென்ன இல்லாமல் அனாதைகளாக தெரிஞ்சுட்டு இருந்த நம்மளை அப்பா பிதாவே என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்களா. கொடுத்து நேர்த்தியை நம்மளை வழி நடத்திட்டு இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு சின்ன சோதனையை சகிக்க முடியாமல் திரும்பி போனோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்றத இந்த சம்பவத்தை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேதுருக்கு என்ன நடந்துச்சு, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்க, அதாவது உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்களை அவங்கள ஒரு உதாரணத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுடைய லட்சியம் எப்படி இருக்குன்னா, நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்ல ஒரு உலக வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வாழணும் அப்படின்னு சில பேர் அதை டார்கெட்டாக வச்சு அதே மாதிரி அச்சீவ் பண்ணி வாழ்ந்து எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல பெரிய கார், லக்ஸுரியான கார் வாங்கி பெரிய வீடெல்லாம் கட்டிடுவாங்க. அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதுலேயுமே திருப்தி இருக்காது. நல்ல லக்ஸுரியாக வீடை கட்டிட்டு அதை விட்டுட்டு லக்ஸுரியாக வாங்கின கார் எடுத்துகிட்டு நேராக எங்கேயாவது ஒரு மடத்தில் போய் ஒரு காவி துணியை போட்டு உட்காந்துருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே அவங்களுக்கு என்ன ஆகலை, நிம்மதியை கொடுக்கல. அப்போ இது என்னன்னா சிற்று இன்பம், அதாவது உலகத்துக்குரிய காரியத்தில் நம்ம திரும்பி போயிட்டோன்னு வச்சுங்களேன், சிற்று இன்பம். அந்த சிற்று இன்பத்துக்குள்ளே போனோமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்தியத்திற்குள் நம்ம சத்தியத்தை அறிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி பழைய வாழ்க்கைக்கு போனால் நம்மளுக்கு மிஞ்சுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 தான். ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் சத்தியத்தை விட்டுட்டு நான் பாம்பேயில் போய் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகிறாங்க, அமெரிக்கா போகிறேன் அப்படின்றாங்க, சைனா போகிறேன்றாங்க. எங்கே போனாலும் தேவனை என்ன பண்ணுவார் தெரியுங்களா, எல்லாத்துக்கும் லாக் பண்ணி வச்சுருவார். ஒன்றுமே பண்ண முடியாது. பேதுரு எப்படி கடலில் போய் நைட்டு பூரா மீன் வலையை போட்டு வரும்பொழுது எப்படி என்ன பிடிச்சிட்டு வந்தாரு, ஒன்றுமே இல்லை. இதே தான் வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கை அவ்வளோவா அதெல்லாம் பாட்டு திருப்பி வர்றதுக்கு இப்போ கொடுத்துருக்க வாய்ப்பவே நம்ம பயன்படுத்தி நேர்த்தியாக போயிடலாம்ல இல்லைங்களா. நம்ம ஏன் தேவன் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு, இந்த ஒரு ஓட்டத்தில் கரெக்டாக ஓடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி வாய்ப்பு சொல்ல போனால், கடைசி அந்த நெக் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, பின் பாயிண்டில் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் சத்தியத்துக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு சகோதரனாகட்டும் சகோதரியாகட்டும் உலக வாழ்க்கைக்குள்ளே திரும்பி போனால் அங்கே மிஞ்சுவது ஒன்றுமே கிடைக்காது. நம்ம எதிர்பார்ப்பது எதுவுமே கிடைக்காது இல்லைங்களா. திரும்பி வெறுங்கையோடு தான் வரணும். அவர் மறுபடியும் பாருங்கள், இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காரு அவங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. மறுபடியும் வாழ்க்கையே யார் கையில் இருக்கு, என் மூலியமாக தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படின்றது அந்த வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். 9ஆம் வசனம், யோவான் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டாங்க, இவங்களால என்ன பண்ண முடியல, எதையுமே ஒண்ணுமே ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது ரெடியா இருக்கிறாரு. நீங்க எங்க போய் உலகத்தை போய் எங்க போய் அலசிட்டு வந்தாலும் என்ன ஆகணும், திரும்பி எங்கிட்ட வந்து ஆகணும், உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்ற. அப்போ இதையெல்லாம் நம்ம ரொம்ப உள்வாங்கிக்கணும். அதாவது புது சிருஷ்டி, சபை, கிறிஸ்துவின் சரீரங்கம், மனைவாட்டி, இப்படி எல்லாம் பல பெருமைகள் நமக்கு இருக்குது. இந்த பெருமையை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து எவ்வளவு, அதாவது கிறிஸ்துவ என்ன சொல்லிட்டாரு, என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை, அதாவது பாடுள்ள வாழ்க்கையை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ட்டார். அதை அனுபவிக்க முடியாமல் நம்ம போயிட்டா ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே, ஏன்னா அவருடைய ஒரு பலன் இல்லாமல் நம்ம உலகத்தில் என்ன பண்ண முடியும்,
இன்னைக்கு உலகமே என்ன நிற்குது, ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டாரு. யாருமே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு இல்லைங்களா? அப்போ இதையெல்லாம் நம்மளுக்கு தேவன் ஏன் நம்ம வாழ்ற காலகட்டத்திலேயே நம்மளுக்கு காட்டிட்டு இருக்காரு? ஏன் நம்ம வாழ்ற காலகட்டத்திலேயே நம்மளுக்கு காட்டிட்டு இருக்காரு? ஏன்னா இதை விட்டுட்டோமா நம்மளுக்கு இனி வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை, வேற வாய்ப்பே இல்லை. நம்ம ஏசா மாதிரி அழுது புழுமுனாலும் அவர் என்ன பண்ணார், கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டு கடைசியில் கண்ணீர் வடித்து கதறாரு, ஒன்றுமே இல்லாமல். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை விட்டுட்டோமா நாளைக்கு வந்து என்ன கதறதுனால நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்கள் கூட ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய திட்டங்கள் மறுபடியும் அறிய வச்சு எல்லாமே கொடுப்பாரு, ஏதோ ஒன்று கொடுப்பாரு. ஆனால் நம்மளை நினச்சி பாருங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாரு. எல்லா விஷயங்களும் அறிந்தவர்களாக இப்போ நம்ம தான் இருக்கோம். நம்மளுக்கு தான் என்னன்னா ரொம்ப டேஞ்சரில் இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவின் சீசர்கள் அப்படின்ற இன்னைக்கு சீசர்கள்ன்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை அதாவது உலகத்தில் எங்கே இனி நம்ம போனாலும் நம்மளுக்கு அங்கே எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. சந்தோஷமெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம். உலகத்தை போய் நம்ம என்ன சம்பாரிச்சு எவ்வளோ லக்ஸுரியா வாழ்ந்தாலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பாருங்க, அதை விட சந்தோஷம் எங்க இருக்காமா? கிறிஸ்து நம்மளுக்கு கொடுக்குற சந்தோஷம் தான் அதிகமான சந்தோஷம். அப்போ நம்ம உலகத்துக்குரிய விஷயங்களை தேடுறத விட்டுறணும். ஏன்னா அந்த காலமே இல்லை. இப்போ நம்ம அந்த காலகட்டத்திலேயே இல்லை இல்லைங்களா? இன்னொரு வசனம் வாசிச்சிடலாம் பாருங்க. இந்த இன்பம், ஏதாவது சின்ன சின்ன இன்பத்தை தேடி போயிட்டு இருக்கோம். அந்த சின்ன இன்பங்கள்லாம் நம்மளுக்கு நித்திய இன்பமா மாறுமா அப்படின்னா உலகத்துல மாறாது. அதுவும் எங்க இருக்குன்னா பாத்தீங்கன்னா 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். பரிபூரணம்னு நம்மளுக்கு தெரியும், முழுமையான ஒரு ஆனந்தம். இப்ப உலகத்துல வந்து நம்மளுக்கு அதாவது முழுமையா 100% ஆனந்தம் அப்படின்னு நம்ம அதை உணர்ந்திருக்குமா? உணரவே முடியாது. ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமா இருந்தால் அடுத்த நிமிஷம் என்ன வரும், ஏதோ ஒரு இதுல வந்து அப்ப அந்த சந்தோஷங்கள் நம்மளுக்கு எங்க இருக்கு? நம்முடைய தேவர்கிட்ட, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கறது நம்மளுக்கு சந்தோஷம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்போ நித்திய பேரின்பம் அப்படின்னா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்க கிடைக்க போகுது? தேவனுடைய சமூகத்துல தான் இல்லைங்களா? அப்ப அந்த சமூகத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. அதாவது பழைய வாழ்க்கைக்கு பேதுரு மீன் பிடிக்க திரும்பி போன மாதிரி எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் நம்ம போயிடக்கூடாது. ஆனா நம்மளை என்ன பண்ணணும், இந்த உலகம் ஈர்த்துட்டே இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் திரும்பி போயிடலாம். திரும்பி ஏன்னா எல்லாத்தோடைய வாழ்க்கையிலையும் இந்த விஷயம் இந்த உணர்வை உணர்வு அடைஞ்சிருப்போம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மறுபடியும் போயிடலாமான்னு இல்லைங்களா? போயிட்டுமா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பேதுருவை வச்சு நம்ம யோசிச்சுக்கலாம். பேதுரு போய் வெறுங்கையோட வந்த மாதிரி தான் அவரால் வெறுங்கையோட வந்து கிறிஸ்து வந்து மறுபடியும் தேய்ச்சி அவரை மாற்றிட்டார். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கூட இல்லை. இப்போ அதையும் நம்ம உணர்ந்துக்கணும் இல்லைங்களா? அடுத்ததான் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த விதமாய் மரண காலத்திலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இப்படி சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இப்போ இந்த சப்ஜெக்ட் ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பின்பற்றி வா தான். ஆனால் ஏன் நான் பேதுரு அப்படின்னு பார்த்தோமா, என்னை பின்பற்றி வந்த தலைப்பில் பார்த்துருந்தோமா, முழுக்க நம்மளுடைய சிந்தனை பூரா பேதுருவை பற்றினதாகவே இருந்திருக்கும். நம்மளை அதை கொண்டு போய் செட்டப் பண்ணவே முடியும், மைண்ட் செட்டே பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னை பின்பற்றிவான கடைசியில் பேதுருக்கிட்ட அதை அவர் கடலுக்கு போயிட்டு திரும்பி வந்தோடனே கூப்பிட்டு, பேதுரு நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது சரியா, நீ உண்மையாலுமே என்னை நேசிக்கிறியா, என் மேலே அன்பு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் அன்பு வச்சிருக்கே அப்படின்றாரு. அப்போ அந்த இடத்துல என்ன உணர்த்துறாருன்னா, நீ என் மேலே உண்மையாலுமே என்னை நேசிச்சிருந்தா நீ மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிருப்பியா, போகலாமா? அதில் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நம்ம தான் யோசிச்சுக்கணும் இல்லைங்களா? அப்போது நீ உண்மையாலுமே நினச்சின்னா என்னுடைய ஆடுகளை நீ மேய்ப்பா அப்படின்னு அவர் 3 டைம் அப்படியே கேட்குறாரு. கேட்டு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, இனிமேலாவது நீ 3.5 வருஷம் என்னை பின்பற்றினதை விட இதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ணணும். ஏன்னா 3.5 வருஷத்தில் உன்னோட இருதயம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சத்தியத்தில் ஒவ்வொருத்தரும் பேப்டிஸ் எடுத்து பல வருஷங்கள் இருந்திருக்கு, ஓடிட்டு இருப்போம். நம்ம என்னைக்கு பேப்டிஸ் எடுத்தோ அன்னிலிருந்தே கணக்கு வச்சுக்கலாம், கரெக்டாக ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய பார்வையில் ஏதோ நிறைய இந்த விஷயங்களை நம்ம கூட பண்ணிட்டு இருக்கு. இப்போ பார்த்து அத்தனை விஷயங்களும் நமக்குள்ளே இருந்திருக்கு இல்லைங்களா? அதுக்குள்ளே இருந்துட்டோம்னு வச்சுக்கலாம், அதுக்குள்ளேயே இருந்துட்டோமா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பு, அரிய பொக்கிஷம் என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா? உலகத்துக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு கை நழுவி போயிடுச்சுன்னா
திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைங்களா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 21 அதிகாரம் 20 வசனம். யோவான் 21 அதிகாரம். இப்போ பாருங்க, இன்னொரு குணலட்சணம், இந்த குணலட்சணம் முக்கியமா நம்மகிட்ட சுத்தமா இருக்கவே கூடாது. வாசிக்கல. இப்ப பேதுரு பாருங்களேன், கூப்பிட்டு இனியாவது கரெக்டா என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அவர் அழகா பேசி கூட்டிட்டு போறாரு. இப்ப பேதுருடைய சிந்தை எப்படி திரும்புது அப்படின்னு பார்த்தா வாசிக்கலாம். 20ஆம் வசனம். பேதுரு திரும்பி பார்த்து, பேதுரு என்ன பண்றாரு? திரும்பி பார்க்கிறாரு. வாசிங்க. இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். இப்ப என்னன்னா, இயேசு கிறிஸ்து அழகா கூப்பிட்டு இவருக்கு ஒரு ஒர்க் கொடுத்துட்டாரு. என்ன ஒர்க் கொடுத்தாரு? என்னை நேசிக்க உண்மையாலுமே நேசிச்சிருந்தா, அன்பு வச்சிருந்தா என்னுடைய ஆடுகளை நீ மேய்க்கணும்னு அவருக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டாரு. இப்ப அதே மாதிரி நம்மளை சத்தியத்துக்குள்ள அழைப்பை கொடுத்து அழைச்சி இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டாரு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க்கை விட்டுட்டு தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு நம்மளுடைய பார்வை எங்கே போகுது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆராதனை நடக்கும். ஒரு சகோதரர் ஆராதனை ஸ்டார்ட் பண்ணணும்னு அடிக்கடி தூங்கிடுறாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளும் தூங்கியிருப்போம் எத்தனையோ டைம். இப்போ ஆராதனை நடக்குது. அந்த தூங்குற சகோதரர் ஏதோ ஒரு சரீர பலவீனத்தில் பின்னாடி உட்காந்துருக்காரு, நம்ம முன்னாடி உட்காந்துருக்கோம். சகோதரர் மூலியமா ஒரு சகோதரர் வந்து கண்டிக்கிறாருன்னா சத்தியத்தில் கிறிஸ்துவே ஒரு கண்டிப்பை கொடுத்துட்டு இருக்காரு. ஆறாவது, எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் நான் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம உட்காந்து தூங்குறோமே, இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு ஒரு சகோதரர் மூலியமா அவர் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. நம்முடைய மனசு அப்படியே திரும்பி பார்க்கும் தெரியுங்களா? நம்ம திரும்ப மாட்டோம் டக்குன்னு. ஆனால் நம்ம மனசு யாரை திரும்பி பார்க்கணும்? அடிக்கடி அவர் ஏதோ ஒரு பலவீனத்தில், ஒரு சரீர பலவீனத்தில் தூங்கிட்டு இருப்பார். ஆனால் நம்ம எத்தனையோ நாள் தூங்கியிருப்போம். அதையே மறந்துட்டு பின்னாடி இருக்க சகோதரனை திரும்பி பார்ப்போம். அதுக்காக பலவீனம் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம ஆராதனைக்கு வந்து தூங்குறதுக்காக வரல. ஏன்னா பலவீனத்தில் தான் தேவனுடைய பலனையை பூரணப்படுத்துறாரு. அப்போ அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம தூங்கியிருப்போம் இல்லைங்களா? அப்போ என்னன்னா, நம்மளுக்கு கொடுத்த ஒர்க், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு வந்து சபையை வழி நடத்தக்கூடியது, ஒருத்தரை எல்லாத்தையும் அரவணைக்கிறது, ஒருத்தரை வந்து மற்ற சகோதரர் தவறு செய்கிறத அதாவது கண்டித்து உணர்த்தக்கூடியது, இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு. இப்போ அந்தந்த சகோதரன் உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக நேர்த்தியாக பண்ணிட்டு போகணும். ஒருத்தர் வந்து கண்டிக்கிறார் அப்படின்றதுக்காக வேண்டி அவரை நம்ம திரும்பி இப்போ பேதுரு பாருங்களேன், இவருக்கு ஒர்க்கு கொடுத்துட்டாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடி ஒருத்தர் வந்துருக்கானே, அவனை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவனுக்கு என்ன முடிவு பண்ணி வச்சு அப்படி ஒரு சிந்தனை, அப்படி ஒரு இதில் கேட்குறாரு அவர் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை தான் பாருங்கள் தெளிவாக வந்து பேதுருவை பாருங்கள் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அடுத்த வசனம் வாசிங்க சார். யோவான் 21 அதிகாரம் 21 மற்றும் 22 வசனம். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? பாருங்க, இப்ப இவருக்கு ஒர்க் கொடுத்து கூட்டிட்டு போறாரு. இவரு திரும்பி பின்னாடி வரவரை பார்த்துட்டு, இவன் ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்கான், இவனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இல்ல, இவனுக்கு என்ன நிகழ போகுது, இப்படி எப்படி வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கோணத்துல கிறிஸ்துகிட்ட கேட்கிறாரு. அதுக்கு பாருங்களா, அப்ப அவரு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பதில வந்து இது நம்மளுக்குன்னு உள்வாங்கிக்கணும், இது நமக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்ச அந்த வசனத்தை பார்க்கணும். வாசிங்க 22ஆம் வசனம். 22ஆம் வசனம். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? இப்போ இந்த வார்த்தை நல்லா கவனிங்க சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வருமளவும் அப்படின்றது அந்த வரியோட டெப்த்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ அடுத்த வரியில் என்னன்னா, உனக்கு என்ன, உனக்கு கொடுத்துருக்க வேலையை நீ ஒழுக்கமா கரெக்டா செஞ்சுட்டு போ, அந்த சகோதரனை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய கேரக்டர் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்திற்குள்ள தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒர்க்கை நம்ம செய்து முடிக்கிறதுல ஒரு இதாக இருக்கணும். மற்ற சகோதரர் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்ற விசாரிப்போ அல்லது அவங்கள திரும்பி பார்க்குற ஒரு குணலட்சணமோ கிறிஸ்துவுடைய பார்வையில் அருவருப்பான ஒரு செயல் இல்லைங்களா? ஒருவேளை அந்த குணலட்சணம் நம்மகிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கடைசி, அதாவது சத்தியத்தை தொடர்ந்து கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கிட்டே வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த புது சிருஷ்டி குணலட்சணம் என்ன ஆகிட்டு இருக்குன்னா டெவலப் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து இப்போ நம்மளும் வந்து அதுக்கு நம்மளை ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம சபையில் எந்த சகோதரியும் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தவறுக்கோ இல்லை வேற ஒரு காரியத்துக்கோ கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு முடிக்கணும். முதல்ல நம்ம கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு ஒருவேளை ஒரு சகோதரர் தவறுகள் செய்கிறாரு அப்படின்னா அவரை வந்து நம்ம கண்டிக்கலாம். அப்போது சில சகோதரர்களுக்கு கண்டிக்கிறதுக்கே அந்த அதிகாரத்தை கொடுத்து கண்டிக்கிறதுக்கே வச்சிருப்பாரு. அப்போ அவங்க வந்து கண்டிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்,
ஏற்றுக்கணும். நாங்கள் நம்மளுடைய குணலட்சணம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஒரு அந்த விஷயத்தில் தூங்குறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நம்மளுக்கு சொல்கிறாருன்னு நினைக்க மாட்டோம், தேவன் நம்மளுக்கு உணர்த்துறாருன்னு நினைக்க மாட்டோம். நம்ம சொல்கிற பாயிண்ட் எல்லாம் என்னென்னு இன்னொருத்தருக்கு பொருத்தி பார்த்துட்டே இருப்போம், இன்னொரு சகோதரனுக்கு பொருத்தி பார்த்துட்டே இருப்போம். அதுதான் நம்ம திரும்பி பார்க்கிற ஒரு குணலட்சணம். அப்போ என்ன தேவன் நம்மளுக்கு கண்டிப்பு கொடுத்தாலும், என்ன ஒரு காரியத்தை கொடுத்தாலும், முதல்ல நமக்கு எனக்கு அது எனக்கு தான் அப்படின்ற ஒரு உணர்வில், அந்த உணர்வோடு தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க்கு கொடுக்கும்போது அந்த சகோதரன் முகத்தை நம்ம பார்க்கவே கூடாது. அந்த சகோதரன் முகத்தை பார்த்துட்டோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா தேவன் கொடுத்துருக்க வேலை, தேவன் கொடுத்துருக்க ஒரு விஷயம். அப்படி தேவன் அப்படின்னு கிறிஸ்து அப்படின்ற மாதிரியே பார்க்கணும். அல்லது சகோதரனை நம்மளுடைய சரீரங்கம், என்னுடைய கிறிஸ்துவில் நான் ஒரு சரீரங்கம், சகோதரனும் சரீரங்கம், பாரு என்னுடைய சரீர அங்கம் வருது அப்படின்னு நினச்சிட்டாலே என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு குறையான குணலட்சணங்கள் ஈஸியாக நம்மளை விட்டு போயிடும். தேவன் சீக்கிரமாக எடுத்துருவார். இப்போ தேவன் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம அப்படியே போட்டு இறுக்கி நினச்சிட்டு வந்துருக்கோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம். ஏன்னா விருப்பம் இருந்தாதான் அப்படின்ட்டார் ஆரம்பத்திலேயே, பின்பற்றி வரணும்னா விருப்பம்ட்டார், கட்டாயம் இல்லைன்ட்டார். அப்போ என்ன பண்ணிடுவார், கைவிட்டுருவார். தேவன் கைவிட்டுட்டா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பேதுரு வந்து இப்படியெல்லாம் ஒரு குணலட்சணங்கள் இருந்தது. ஆனாலும் கடைசியாக எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையே என்னன்னா, இப்போ இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு கன்க்ளூட். அந்த ஒரு வாழ்க்கை எப்படி அப்படின்னா, ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து நம்மளுக்கும் நிறைய விஷயங்களை வந்து பேதுரு சொல்லிட்டு போனார். வாசிக்கலாம். யோவான் 21:17 வாசனம். யோவான் 21:17 மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இப்ப இந்த வார்த்தைகள்லாம் நல்லா புரிஞ்சுட்டாரு. அதாவது பின்னாடி வாழ்க்கையில இவர் சொன்ன இந்த காரியங்கள்லாம் புரிஞ்சுட்டாரு. இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து வாசனம். நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்ப இது எந்த காலகட்டம் அப்படின்னா, பின்னாடி புரிஞ்சுட்டாரு. என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயான்றது, என் மேல நீ அன்பு வச்சிருக்கியா, என்னை நேசிக்கிற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுட்டு அவருடைய ஒர்க்கை கரெக்டாக செய்கிறாரு. பாருங்க, முன்னாடி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஒரு வார்த்தைகள் பார்த்தோம்ல, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு இருந்த சிந்தை இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புது சிருஷ்டி குணலட்சணம் பேதுருக்குள்ள முழுமையாக வந்த உடனே வாசிங்க சிஸ்டர். அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:20. அப்போஸ்தலர் 8:20. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து. பாருங்க, இப்ப போய் பேதுரு வந்து பரிசுத்தாவை பெற்று ஊழியத்தை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வியாதி உள்ள குணமாக்குறது எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு மனசு பார்க்குறான். பார்த்துட்டு, இந்த பவரை எனக்கு கூட உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன். இப்போ பேதுருடைய மனநிலைமை முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிச்சுக்கோங்க. தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுள். இப்போ பாருங்களேன், அங்க வந்து கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு குணலட்சணம் மாறி, இப்போ தேவனுடைய வேலைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா சொல்றாரு, அந்த பணம் வந்து உன்னோட அழிஞ்சு போகட்டும் அப்படின்ட்டாரு. இதை எதிர்பார்க்கல நான் அப்படின்றாரு. அப்போ கேரக்டர் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்க பேதுருக்களாய் வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுடைய குணலட்சணங்கள் இப்படி இருக்குதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், சீர்தூக்கி பார்க்கணும் நம்ம, இல்லைங்களா. இப்போ நம்ம சீர்தூக்கி பார்க்குற ஒரு காலகட்டத்தினால தான் தேவன் நிறைய தொடர்ந்து சத்தியங்கள் மூலியமாக இடைவிடாமல், அதாவது கேப் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்கு. சும்மா கொடுக்க மாட்டார், இல்லைங்களா. அப்போ அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததை பாருங்க, அவருடைய கேரக்டர் அப்படியே, அதாவது ஒரு சகோதரனை குற்றம் சொன்னவர், இவன் என்ன விட பெரியவனா அப்படின்னு நினைச்சவர், எல்லா இதுவும் இருந்தது. பின்னாடி வாழ்க்கை அவர் அப்படியே மாத்துறாரு. வாசிக்கலாம். ஒரு 2 பேதுரு 3:15. 2 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறார். இப்ப பாருங்களேன், இது நல்லா கவனிக்கணும். என்னன்னா, பவுல் வந்து நேருக்கு நேராக செஞ்சு மாய்மாலை பண்ணிட்டு இருக்க, நேருக்கு நேராக அவர் செஞ்ச தவற சுட்டி காட்டினார். இப்போ நம்மளுக்கு யாராவது நேருக்கு நேர் நம்மளுக்கு தவறுகளை சுட்டி காட்டும் போது நமக்கு மனநிலைமை என்ன ஆகுதுன்னா, என்ன இந்த சகோதரர் இப்படி பேசுகிறார், இப்படி சப்ஜெக்டில் இந்த வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னு சிந்தனைகளுக்குள்ளே போயிடும், இல்லைங்களா. ஆனால் இப்போ பாருங்களேன், பேதுரு வந்து என்ன சொல்கிறாருன்னா, பவுல் அதே மாதிரி தான் பண்ணார். நேருக்கு நேர் நீ இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன பவுலை வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கனப்படுத்துகிற பக்குவம் பேதுருக்குள்ள
வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ நம்ம தவற சுட்டி காட்டுற சகோதரரை வந்து நம்ம பகைக்காம அவரை கனப்படுத்தக்கூடிய பக்குவம் நமக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? பேதுரு அதாவது பவுலை பற்றி சொல்ற, பவுல் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு, அதாவது அடுத்த வசனத்தை பார்த்தா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுன மாதிரி இருக்கு. வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. பாருங்க, பேதுரு சொல்ற விஷயம் எனக்கே சில விஷயங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப அரிதா இருக்கு. தேவன் அப்படியாப்பட்ட கிறிஸ்து அப்படியாப்பட்ட ஞானத்தை பேதுருக்கு, என்னை விட பேதுருக்கு அதிகமா, பவுலுக்கு வந்து அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு பவுலை வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து அப்படியே அவர் கனப்படுத்துறாரு. அதை கனப்படுத்துறாருன்னா தாழ்மையா பார்த்த பேதுரு, அடுத்த சகோதரில் வந்து தாழ்மையை தாழ்த்தி பார்த்த பேதுரு வந்து இப்போ என்ன பண்றாரு, தன்னை தாழ்த்துறாரு இல்லைங்களா? தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல வந்து பவுல் செஞ்ச காரியங்களை வந்து வெளிப்படுத்தி காட்டுறாரு. அப்படியே அடுத்த வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது. இந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப பேதுரு வந்து எல்லா கோர்ஸும் முடிச்சுட்டு கிறிஸ்துவ கூட அவருடைய சரீர அங்கமா இணைஞ்சிட்டாரு. இப்ப இணைஞ்ச பேதுரு வந்து இப்ப இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்றதாவே எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், இப்போ எல்லாத்தையும் அவர் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார், நம்ம முடிச்சுட்டாருன்னு எடுத்துக்குவோம் இல்லைங்களா? இப்போ நான் என்ன போக போகிறேன், நான் என்னென்ன நடந்துச்சோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். 14ஆம் வசனம் வாசிச்சு. 14ஆம் வசனம். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இப்போ பேதுரு மூலியமா இன்னைக்கு நம்ம யாரை எழுப்பி விட்டுருக்காரு? தேவன் நம்மளை எழுப்பி விட்டுருக்காரு இல்லைங்களா? இப்போ பேதுருவே நம்மளை எழுப்பின மாதிரி பேதுரு மூலியமா இன்னைக்கு தேவன் நம்மளை எழுப்பி விட்டுருக்காரு. அதனால புது சிருஷ்டிக்கு உண்டான வாழ்க்கைக்கு, அதாவது வளர்ச்சிக்கு உண்டான அந்த கேரக்டர் டெவலப்க்கு உண்டான தடைகள் எதுவா இருந்தாலும் நம்மகிட்ட நம்மளே என்ன பண்ணி பார்க்கணும்னா சிந்திச்சு பார்க்கணும், அதை சோதிச்சு பார்க்கணும். இருக்கிற தடைகள் எல்லாம் வந்து முதல்ல நம்ம கிட்ட இருந்து எடுத்து போடுறதுக்கு, நம்ம கரையெல்லாம் நம்ம இறுதியிலிருந்து எடுத்து போடுறதுக்கு தேவன்கிட்ட நம்ம முழுமையா ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும் இல்லைங்களா? அப்படி அடங்கி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, பேதுரு பிற்காலத்தில் எப்படி எல்லாவற்றையும் நேர்த்தியா முடிச்சு கிறிஸ்துவோடைய சரீராங்கமா சபையா மாறிட்டாரோ அதே ஒரு வாய்ப்பை தேவன் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல வச்சிருக்காரு. தேவன் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நம்ம குணலட்சணங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் கேட்கும் பொழுதும் எந்த அளவுக்கு நம்ம அந்த சப்ஜெக்ட்ல இருந்து அந்த தாக்கம், அதாவது அந்த பூஸ்ட் எந்த அளவுக்கு வந்து நம்மளை உற்சாகப்படுத்திட்டு இருக்கு அப்படின்றத தேவன் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம இருதயத்தை பார்த்துட்டே இருக்காரு. நம்ம அலட்சியப்படுத்திட்டு கூட போகலாம், அதை அவர் கேட்க மாட்டாரு. ஆனால் என்ன ஆயிரும், வாய்ப்பு போயிடும். அதனால தேவன் இந்த கடைசி காலகட்டத்தில், அதாவது கடைசி நேரத்தில் கொடுத்துருக்கிற இந்த மிகப்பெரிய வாய்ப்பை நம்ம ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்குற சத்தியத்தை அப்படியே உள்வாங்கி ஒவ்வொரு சத்தியத்தின் நிமித்தமாக நம்முடைய கேரக்டர் டெவலப் பண்ணி தேவன் கொடுத்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே கேட்ட சத்திய வசனங்களை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், தேவன் நமக்கு இன்றைய நாளிலும் கூட அவருடைய மிகப்பெரிய கிருபை நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குள்ள நம்மளை வச்சு நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி சகோதரர் மூலமாக நிறைய கருத்துக்களை சொன்னார். பேதுருடைய அந்த இன்னசென்ஸ் ஃபர்ஸ்ட் அதில் ஆரம்பித்தார். பேதுரு வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அறியாமை நிமித்தமாக தான் வருது. ஒரு சின்ன குழந்தை மாதிரி அறியாமை நிமித்தமாக வரும்போது இயேசு கிறிஸ்து அதை மன்னிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதே மாதிரி பேதுருக்கிட்ட இல்லாத ஒரு குணலட்சணம் என்ன தெரியுங்களா? பேதுருவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்க வேண்டிய விஷயம், அதிகமாக இயேசு கிறிஸ்துக்கிட்ட நிறைய திட்டு வாங்கினா கூட அவர்கிட்ட அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன மனசுக்குள்ள தோணுதோ அப்படியே பேசிக்க வராங்க. நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது. அது வந்து பேதுரு வந்து பரிசுத்தாவி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பேதுருக்கிட்ட இருந்த ஒரு சூப்பரான கேரக்டர். அந்த கேரக்டர் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அதே மாதிரி சகோதரர் சொல்ற ஒவ்வொரு இடத்துலையும் பேதுருடைய சில விஷயங்கள் அறியாமையினால் செய்யப்படும் போது இயேசு கிறிஸ்து அவரை விடவே இல்லை, தொடர்ந்து பிடிச்சிட்டே தான் வந்தார். நீங்க கவனிச்சீங்கன்னா சில சமயத்தில் நம்ம கூட தொடர்ந்து ஒருத்தர் இதே மாதிரி பண்றது நம்ம என்ன சொல்லுவோம், இது ஒன்றும் சரிப்பட்டு வராது, நமக்கு எத்தனை தடவை ஆயிடுச்சு இதோட அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா பேதுரு இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையுமே விடல, மரணம் வரைக்கும் விடல, அதுக்கப்புறமா விடல. அதனாலதான் அவர் மீன் பிடிக்க போனப்ப திருப்பி மீன் கிடைக்காத மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து மீனே சாப்பிட கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? அது ரெடியா இருக்கு, கரைக்கு வரும்போது ஃபிஷ் எல்லாம் ரெடியா இருக்கு, சமைச்சு ரெடியா இருக்கு. அப்ப யார்தான் சமைச்சிருக்கணும் கண்டிப்பா. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு என்ன முன்னாடியே தெரியும், எல்லாம் என்னை சொல்றதை கேட்காம மீன் பிடிக்க போயிருக்காங்க, பட் ஆனாலும் கட்டாயமா நான் கூப்பிடும்போது திருப்பி வருவாங்க,
வந்து திருப்பி எனக்கு பிரியமா இருப்பாங்கன்னு அவர் நம்பி இருக்காரு. அந்த நம்பிக்கை தான் பின்னாடி பேதுருடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட். எப்படி இருந்தாலும் அதுக்கு அப்படியே ஒரு மாற்றம். இப்ப கூட சகோதர சப்ஜெக்ட்ல சொன்ன கருத்து என்ன, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை பேதுரு வந்து பரிசுத்த ஆவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம இப்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பேதுருவை தான். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி அவர் வந்து சிறப்பா இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி செஞ்சாரோ அதே மாதிரி நாமளும் செய்யணும் அப்படிங்கிறத இந்த சப்ஜெக்ட்ல வந்து நம்ம கற்றுக்கொண்டோம். சகோதரருக்கும் தேவனுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இனிய கீதங்கள் வாசிக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள், காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு பிதாவானவர் விரும்புகிறார். விளக்கம்: உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுதல் என்பது நன்றி சொல்லுதலும் ஸ்தோத்திரம் சொல்லுதலும் ஜெபம் ஏறெடுத்தல் ஆகியவையில் மட்டுமல்ல, இவற்றை காட்டிலும் மேலான நம்முடைய முழு வாழ்க்கையும் நம்முடைய இருதயத்தின் யோசனைகளும் தியானங்களும் தெய்வீக திட்டத்திற்கு இசைவானதாய் ஆவியில் ஜனிப்பிக்கப்பட்ட நிலைமையில் தேவனோடு ஒன்றித்து இருத்தலாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொன்னது போல நம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நமக்கு உணவும் பருகும் பானவுமாக இருக்க வேண்டும். இதுவே ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதாகும். இப்படிப்பட்ட உண்மையான தொழுகை நம்முடைய பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் அன்றாட வாழ்க்கையில் ரூபகாரப்படுத்தப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவசத்தப்படி நம்முடைய அவயத்தின் ஒவ்வொரு திறமையும் மனப்பூர்வமாக தேவசத்திற்கு உரிய காரியங்களை செய்ய பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தொழுகையே தேவன் விரும்புகிற தொழுகை. இருதயத்தில் கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து தெரிந்திருக்கிற வண்ணம் ஒவ்வொரு சொல்லும் செயலும் தேவன் விரும்பும் வண்ணமாக உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறவர்களே கர்த்தர் தேடுகிற ராஜரீக ஆசாரிய கூட்டமும் விசுவாசமுள்ள சிறுமந்தியும் ஆகும் என்பதை ஆகும். ஜெபம் செய்வோம். மகா இறுக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஒன்றான பரமதகப்பனே, தேவன் நம்முடைய மிகப்பெரிய கிருபை நிமித்தமாக எங்கள் அனைவரையும் சத்தியத்தின் நிமித்தம் ஒன்று கூட்டி இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான சத்தியத்தை கேட்பதற்கு நீ சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் தந்திருக்கிறப்பனே. கேட்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது கேட்ட வசனத்தின்படி வாழக்கூடிய வல்லமை எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம். இதற்காக பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. இந்த உலகத்தில் எத்தனையோ மறைக்கப்பட்ட இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்த போதிலும் கேட்ட சத்தியத்தின்படி வாழ்வதில் எங்களுக்குள் சில விஷயங்கள் எங்களுக்கு குறைவாக இருந்தாலும் தேவரின் தாமே இந்த குறைவை எல்லாம் பரிசுத்த ஆவியின் மூலம் நிறைவாக்கி முழுமையாக சத்தியத்திற்கு சாட்சியாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு தேவையான கிருபைகளை பரிசுத்த ஆவியின் மூலம் தர வேண்டும் என்று மீண்டும் கெஞ்சுகிறோம் தகப்பனே. தெரிந்தோ தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளை தேவரின் தாமே மன்னித்து தவறுகளை உணர்த்தி அதை மறுபடியும் செய்யாமல் நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் தேவரின் தாமே தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. வேதாகமத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குணலட்சணங்களும் கதாபாத்திரங்களும் எங்களுக்கு எந்த வகையில் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு சகோதரரும் எடுத்து சொல்லும் போது அந்த கதாபாத்திரங்களாகவே நாங்கள் மாறி உமக்கு பிரியமாக வாழ்வதை மட்டும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையான கிருபைகளை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. எங்களுடைய புது சிருஷ்டியை எந்த அளவுக்கு நாங்கள் தினமும் வளர்த்துகிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதிலே நாங்கள் முழு நோக்கத்தையும் செலுத்தி தேவரீதோ இந்த உலகத்துக்குண்டான காரியங்களை முழுவதுமாக நாங்கள் வெறுத்து உலகத்துக்குண்டான சிந்தனைகளை வெறுத்து சத்தியம் சொல்லக்கூடிய பாதையில் நடப்பதற்குரிய மனப்பக்குவத்தையும் தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. சபையிலும் சத்தியத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவரின் தாமே பேர் பேராக தொட்டு உடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஆசீர்வதித்து இந்த கடைசி காலத்தில் அவர்களிடத்தில் நீர் என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் கொடுத்து உடல் உற்சாகத்தோடும் மன உற்சாகத்தோடும் தொடர்ந்து நம்முடைய ஊழியர்களை செய்ய அனைவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம். தேவரின் தாமே எங்களுக்கு எது தேவை எது நல்லது என்பதை தெரிந்து அதை தயவுள்ள சித்தப்படி கொடுக்கவும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமா இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். சகோதர சகோதரிகள் அனைவருமே அமரவும். இந்த நாளுக்குண்டான அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு, இன்று நடைபெற்ற ஞானஸ்தானம் ஆராதனை தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அதை பற்றின சில விஷயங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற இந்த பிக்சரில் வந்து 4 சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க.
இன்னொரு சகோதரர் இருக்கார், அவருடைய பிக்சர் இங்கே போடல, அது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ பெயர்கள் படிக்கும்போது நீங்கள் அதை கவனிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற சகோதரர் வந்து பிரதர் ஏ சங்கரன் அவர், அடுத்ததாக சகோதரர் பால் தினகரன், அதுக்கு அடுத்தது சகோதரி ஓசன்னா, சகோதரி கருப்பாத்தாள், இன்னொரு சகோதரி பேர் வந்து வர்கீஸ். அவருடைய பேர் வந்து இப்போ நம்ம போடலை, பட் அதை வந்து இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் கொஞ்ச நேரத்தில் சகோதரர்கள் வந்து உங்களுக்கு போடுவாங்க, அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 5 பேருமே பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற அறுவடை ஊழியத்தில் சகோதரர்கள் செய்த அந்த ஊழியத்தின் நிமித்தமாக தேவன் கொடுத்த புது சிருஷ்டிகளாக இன்றைக்கு வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. அவங்க செஞ்ச உடன்படிக்கை அவர்கள் மரணம் பரியந்தம் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தேவன் தந்தருள்வார் என்ற அடிப்படையில் நம்முடைய மூத்த சகோதரர்கள் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு உடன்படிக்கை செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து சத்தியத்தில் வளர்வதற்கு நம்முடைய அனுதின ஜெபங்களில் நாம் வேண்டிக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கும் நாளைக்கும் இரவு 9:30 10:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம். இப்போ அந்த கிறிஸ் ப்ரோக்ராம் போடுவதற்காகவே 2 குரூப் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி குரூப்பில் ஒரு குரூப்பில் இடம் பத்தாதனால இன்னொரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். 2லையுமே சகோதரர்கள் வந்து சிரமம் எடுத்த கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. தயவு செய்து அனைவரும் அந்த போர்ஷன்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க, எல்லாருமே கலந்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, நிறைய பேர் வாட்ச் பண்ணிருக்கிறீங்க ஆனால் கலந்துக்கிறது இல்லை. அதை தவிர்த்துட்டு எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. ஆன்சர் சொல்ல முடியாது, தப்பா போகும் அப்படிங்கிற பயத்தினால கலந்துக்காம இருக்க வேண்டாம். அப்படி நம்ம இருக்க வேண்டாம். அது ஒருவேளை திருத்திக் கொள்ற விஷயமா தான் திருத்திக்கலாமே. திருத்திக்கணுங்கிறது எப்போ தெரியும், எது கரெக்ட் எது தப்புன்னு தெரிஞ்சா தான் தெரியும். தயவு செய்து சகோதர சகோதரிகள் அனைவரும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டைமை கூட நம்ம தேவனுக்கு பிரயோஜனமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களிடத்துல தயவாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே 9:30 எல்லாம் தயாராக கிறிஸ் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளும்படியாக எல்லா ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 8:30 நம் ஆராதனையில் சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.